பேர் வந்து சந்திரகாந்தன் விஜயலட்சுமி. செட்டிக்குள பிரதேசத்தில் அடப்பங்குளம் கிராமத்தில் இருக்கிறேன். எனது உற்பத்தி நிலையம் வந்து இந்த இடம்தான். எனது உற்பத்தியின் பெயர் வந்து SK சாரு பப்படம். முயற்சியையும் விடாமுயற்சியையும் மூலதனமாக கொண்டு பலன் தரும் என்ற நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கப்பட்ட சிறு வியாபாரம் பல தடைகளுக்கும் தோல்விகளுக்கும் துவண்டு விடாத பெரும் பயணம். தேடல் எனும் பசிக்கு கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினால் வழங்கப்பட்ட சேவைகளின் அடிப்படையில் இன்று அறுவடையை ஆரம்பித்திருக்கின்றன. நான் வந்து இது 2019ஆம் ஆண்டு எனது உற்பத்தியை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்த பிறகு நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு போய்கொண்டிருந்தேன். நான் கையில் தான் எனது உற்பத்தியை செஞ்சு கொண்டிருந்தேன். 12 நாள் பயிற்சி வகுப்பு தயார் பண்ணி தந்தவங்க. அந்த பயிற்சி வகுப்புக்கு 12 நாள் பிறகு நான் அதை விட்டு வெளியே வரும்போது நான் எனது ஒரு மனநிலை என்னென்னு சொன்னால், நாங்களும் ஒரு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற ஒரு மனநிலையிலே நான் வந்து வெளியே வந்தேன். நான் ஒரு உற்பத்திக்குள்ளே போக வந்த காரணம் வந்து குடும்ப சூழ்நிலை காரணம்தான். பிள்ளைகளை படிக்க வைக்கணும். மற்றது நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய இதில் ஏன் எனக்கு தெரிஞ்ச தொழிலை நான் செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த பப்படத்தை வந்து நான் ஆரம்பித்தேன். நான் சிறு தொழில் அபிவிருத்தி பிரிவால் வைக்கப்பட்ட 12 நாள் பயிற்சிக்கு பிறகு தான் என்ற உற்பத்தியை வந்து நான் எனது லேபிள் அடிக்கணும் என்ற ஒரு நோக்கமும், பேர் பதிவு இருக்கணும், எனது உற்பத்திக்கு ஒரு பேர் இருக்கணும் என்ற அறிவும் கிடைச்சது. அது பிறகு லோகோ, இந்த லோகோ வந்து எனக்கு கட்டாயம் எனது உற்பத்திக்கு தேவை என்றது கூட எனக்கு அந்த பயிற்சி வகுப்பு மூலம்தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு இந்த லோகோ என்றாலே என்னென்றே தெரியாத ஒரு நிலையில் தான் நான் என் உற்பத்தியை வந்து நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். அந்த பயிற்சி வகுப்பு மூலம்தான் இவ்வளவு விஷயங்களும் எங்களுக்கு ஒரு உற்பத்தி செய்தால் எங்களுக்கு தேவை என்ற ஒரு அறிவு எனக்கு அந்த பயிற்சி வகுப்பு மூலம்தான் கிடைச்சது. ஆரம்பத்தில் நான் போடுறது வந்து ஒரு கடையில் 50 பேக்கெட் கேட்டாங்கன்னா நாங்கள் 100 பேக்கெட் போடுவோம். அப்போ போட்டால் அது வந்து எனக்கு வந்து சரியான முறையில் லாபத்தை ஈட்டி தர இல்லை. பணியாளர்களை வச்சு உற்பத்தி செய்யும்போது அதில் இடைஞ்சல்கள், மற்றது நிறைய பிரச்சனைகளை தான் நான் எதிர்நோக்கி கொண்டு இருந்தேன். மற்றது நான் வந்து போக்குவரத்து பிரச்சனை, இப்போ அதில் நாங்கள் சைக்கிளில் தான் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து பப்படம் கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருந்தேன். பிறகு எனக்கு அந்த போக்குவரத்து பிரச்சனைகளையும் தீர்த்தது வந்து சிறுதொழில் முயற்சி பிரிவால், மற்ற எங்களோட செட்டிக்குள பிரதேச செயலகத்தாலையும் பல அரச சார்பற்ற நிறுவனங்களும் வந்து எனக்கு ஆலோசனைகள் நிறைய தந்திருக்கணும். வேறொரு இடத்துக்கு, ஒரு பிரதேசத்துக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ போகும்போது எனக்கு ஒரு மன தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை நீக்கினது வந்து அந்த பயிற்சி வகுப்பு. ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு உற்பத்தி செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு செலவழிக்கிறீங்க, எந்தளவுக்கு உங்களோட வருமானம் வருது, லாப நட்ட அந்த இதுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களோட கணக்குகள் எழுதணும் என்ற ஒரு படிப்பினை வந்து எனக்கு வந்து அந்த பயிற்சி வகுப்பில் தந்தது. இது வந்து எனது வந்து சிறுதொழில் முயற்சி பிரிவால் 12 நாள் பயிற்சி வகுப்பில் வழங்கப்பட்ட சான்றிதழ். மாவட்டத்தை தாண்டியும் நான் மாகாணத்திலையும் சான்றிதழ் பெற்றிருக்கின்றேன். வவுனியா பல்கலைக்கழகம் எனது உற்பத்திக்கான பயிற்சி வகுப்பு வழங்கி சான்றிதழ் வேண்டி வச்சிருக்கிறேன். பப்படத்தை தாண்டியும் நான் வந்து மூலிகை மாக்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றேன். இது வந்து ஆரோக்கிய போசாக்குமான்னு சொல்லி நாங்கள் செய்கிறோம். சகலதும் வந்து நாங்கள் எங்களோட உள்ளூர்லேயே விதைக்கப்பட்ட தானியத்தில் வந்து 14 தானியம் போட்டு நாங்கள் வந்து இது செஞ்சு கொண்டிருக்கிறோம். கெமிக்கல் அற்ற உற்பத்தி தான் நாங்கள் இது செஞ்சு கொண்டிருக்கின்றோம். இது வந்து முருங்கைக்கீரைமா எங்களோட பிரதேசத்திலேயே எடுத்து நாங்கள் இதை வந்து பதப்படுத்தி வச்சு எங்களோட உள்ளூர் உற்பத்தியிலேயே நாங்கள் இது வந்து செஞ்சு கொண்டிருக்கின்றோம். இது வந்து குறிஞ்சா, இது வந்து சிறு குறிஞ்சாவில் வந்து நாங்கள் குறிஞ்சாமா செய்கிறோம். இது நாங்களே உற்பத்தி செய்கிறோம். இந்த குறிஞ்சாவில் வந்து என்னென்னா சுகர் கூடினா இந்த இதில் வந்து புட்டு இடியப்பம் வச்சு கொடுத்தா நார்மலாக ஆகும். அப்படம் போய்கொண்டு இருக்குது, கிலோவாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த செட்டிக்குள்ள பிரதேசத்துக்குள்ளே ஒரு கிழமையில் 2 தரம் போட்டால் பூவரசங்குளத்துக்கு கிழமையில் 2 தரம் போடுவோம். அதுக்கு அங்கால அப்படியே வவுனியா அப்படி சுற்றி நாங்கள் எங்களோட மாவட்டத்தையோ பிரதேசத்தையோ சுற்றும் போது எங்களுக்கு மாதம் 15 நாள் 20 நாள் சேல் வரும். சாதாரணமாக நான் ஆரம்பிக்கப்பட்ட எனது உற்பத்தி வந்து
ஆரம்பத்தில் வந்து தனிநபராக ஆரம்பிக்கப்பட்டு பிறகு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அது இப்போ 6 பேரில் வந்து நிலைநாட்டி நிற்கின்றேன். இன்னும் காலப்போக்கில் வந்து இன்னும் ஒரு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து எனது உற்பத்தி நிலையத்தை வந்து இன்னும் விஸ்தரிக்கிறதுக்கு நான் தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றேன்.